அண்மைச் செய்தி. டாஸ்மாக் ஊழல் தொடர்பான சோதனையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் இருந்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் நடந்திருப்பது சோதனையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என கூறியும், சோதனை என்ற பெயரில் அரசு அதிகாரிகளை துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் சார்பில் மூத்த வழக்கினர் விக்ரம் சௌத்ரி ஆஜராகி, அமலாக்கத்துறை எப்போதும் வெளிப்படைத்தன்மையில் இருந்ததில்லை எனவும், வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் அமலாக்கத்துறை ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை கருதுகிறது எனவும், எதற்காக சோதனை செய்தோம் என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினார். அமலாக்கத்துறை நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாகின் நட்பெயருக்கும் மறைமுகமாக அரசின் நட்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2007ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை முறைகேடு கூறப்படும் நிலையில் தற்போதுதான் ஞானம் வந்தது போல் விசாரணை நடத்துவது ஏன் எனவும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் இன்றைக்கு டாஸ்மாக் குறிவைக்கப்பட்டிருக்கிறது எனவும், நாளைக்கு ஒவ்வொரு துறையும் குறிவைக்கப்படும் எனவும் விக்ரம் சௌத்ரி தெரிவித்தார். மேலும் விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவிற்கு வீட்டில் அனுப்பியது சரிதானா எனவும், இது சரியான நடவடிக்கை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிக்கு அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிப்பதுதான் அரசின் நோக்கம் எனவும் என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், இதில் மாற்று கருத்து இல்லை எனவும், அதனை மாநில அரசும் கவனித்துக் கொள்ளும் எனவும், அமலாக்கத்துறை அல்ல எனவும் கூறினார். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு தனது வாதத்தில் மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையிலே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும், முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியது முதல் தகவல் அறிக்கையின் உள்ளதாகவும், சில சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் ஒருவர் லஞ்சம் வாங்கினால் அது சங்கிலி என்பது என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் உயர் அதிகாரிகள் பலர் இதில் தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருப்பதாகவும், அதன் அடிப்படையிலே அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் முறைகேடுகள் மூலமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பது சோதனையில் தெரிய வந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் டெண்டர், அதே போன்று மதுபான கொள்முதல் என அனைத்திலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டதை மேற்பார்வையாளர்களே ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முறைகேடுகள் மறைக்க உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதாகவும், அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் தான் பாதுகாத்து வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் மத்திய அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய வாதங்கள் அனைத்தும் முடிவடைவதால் வரும் 22ஆம் தேதிக்கு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.